சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது வைத்தியசாலையில் உள்ள பிரச்சினைகள், வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் சுமத்திய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இதன்போது வடக்கு மாகாண பிரதம செயலாளர் இளங்கோவன், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் JS அருள்ராஜ், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சமன் பத்ரன, யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகேதீஸ்வரன், சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் கோ ராஜீவ், தென்மராட்சி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அது ஒவ்வொரு மட்டங்கள்லாம் நடக்க வரும். அதே மாதிரி நான் ஏற்கனவே முதலாவது சொன்னேன். அது மாதிரி இதே நாங்கள் இதுல வச்சு இதுல இப்ப நீங்கள் சம்பந்தப்படுகிற எல்லாரும் இப்ப நானும் சம்பந்தப்பட்டிருக்கிறேன். இதோட இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறோம். எல்லாருக்கும் பொறுப்பு எதிர்காலத்தில் அப்படி நடக்காமல் இருக்கவும் எல்லாரும் தார்மீக பொறுப்பெடுக்கவும். நானும் இதைத்தான் நினைக்கிறேன். அந்த 3 நாள் ட்ரை பண்ணவே நானே அந்த 3 நாள்ல ஒரு உயிர் போலாம் உண்மையா ஒரு போலா கேஸ் அதானே அவையோட சத்திய பிரமாணம் எடுத்துருக்கீங்க. நான் வைத்திய 2 வழி கிடையாது. அந்த சத்திய பிரமாணத்தை கூட வைக்கு மனதில் ஊக்கேட்டாங்க. வெளிப்படையா என்ன செய்யறாங்க மனச்சாட்சி கூட அவைகளை வேற தான் கொடுக்கல. நம்மளத்துல அது உண்மையா வெண்மையா கண்டிக்கட்ட மறுபடியும். அடுத்த 7வது தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தினரால் ஆஸ்திரேலியா ரோட்டரி கழகத்தின் ஊடாக வழங்கப்பட்ட 17.5 மில்லியன் பெறுமதியான மருத்துவ உபகரணங்களுக்கு என்ன நடந்தது, அவற்றின் தற்போதைய நிலை என்ன, நீங்களா சொல்லுங்க. தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தால் வந்து சத்திர சிகிச்சை கூடத்துக்காக ஆபரேஷன் தியேட்டருக்காக மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அந்த மருத்துவ உபகரணங்கள் இப்போ வந்து சத்திர சிகிச்சை கூடத்திலேயே அவை வந்து இப்போ எங்களுக்கு அந்த ஜென்ரேட்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஆபரேஷன் தியேட்டரை ஸ்டார்ட் பண்ணிக்காத அந்த அனைத்து மருத்துவ உபகரணங்களும் பயன்படுத்தப்படும். இப்போ அங்கே இருக்குது அந்த வழங்கப்பட்ட அவ்வளவு சத்திர சிகிச்சை பதிவேடுகள் போடப்படுது. பொருட்கள் இதுவரை இருக்கிறது உறுதிப்படுத்துறீங்க. அதற்குரிய ஆவணங்கள் பதிவுகள் இருந்தால் காலங்களில் பொதுமகனுடைய கூட்டம் முடிஞ்ச கூடாது. இன்னொரு கூட்டம் இருக்குது. நீங்க கூடிய கதைக்கலாம் இவரோட. அப்ப அவையில போடுறத நீங்களும் நேரம் போய் பார்க்கலாம். இந்த கதைகள் இருக்குதானே போத்தல் இருக்கு, மூடிய காணையில மூடி இருக்கு, போத்துல காணையில கதையில எல்லாம் இருக்கு. அதனால நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆவணங்கள் எல்லாம் எடுத்து உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆனால் வைத்தியர்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா உங்கள் அபிவிருத்தி குழுவுக்கு அபிவிருத்தி அதிகாரம் இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரையறையும் நாங்கள் வச்சுக் கொள்வோம். எங்களை வரையறையை தாண்டாத வகையில நாங்கள் அதை அணுகுவோம். வைத்திய தரப்புல இருக்கலாம் அல்லது அபிவிருத்தி குழுவினுடைய தரப்புல இருக்கலாம். அந்த வரையறைக்கு நாங்கள் அதை முடிவுக்கு நாங்கள் போகலாம். அப்படி அங்க தீர்க்க முடியலன்னா என்னுடைய அவலத்துக்கு வந்து நாங்கள் அதை நேரில் பார்ப்போம். தென்மராட்சி கழகத்துக்கு வந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற இங்கே இருக்கிற மக்களின் உறவினர்களால் தான் அந்த நிதி சேகரிக்கப்பட்டது. அவர்கள் வந்து 17.5 மில்லியன் சொல்வது இருந்தாலும் ஆனால் இது தொடர்பாக புலம்பெயர்ல இருக்கிற எங்கள உறவினர்களுக்கு சில சந்தேகங்கள் எழுகின்றது. என்னன்னு சொன்னால் அதிக அளவான நிதி சேகரிக்கப்பட்டதாகவும் இதற்கு வந்து குறிப்பிட்ட அளவு தான் இங்கே வழங்கப்பட்டதாகவும் மிச்ச நிதிகளுக்கு என்ன நடந்ததாகவும் சக்தியாக இருக்கிறது. அதுக்கு வந்து உங்களுக்கு உணவு அவர்கள் கிடைக்கப்பட்டதற்கு தொடர்பான ஆவணங்கள் இருந்தால்தான் இருந்தால் அவர்கள் அந்த நிதியை பார்த்து சேகரித்து கொண்டு உங்களுக்கு கொஞ்சத்தை கூட அனுப்பியிருக்கிறார். சில நேரத்தில் அப்படியான ஒரு எதிர்காலத்தை அதனால வந்து சரியான ஆவணங்கள் இருந்தால்தான் நாங்கள் அவர்கள் இந்த சந்தேகங்களை சரி செய்கிறார்கள். அவர்கள் நிதியை சேகரித்து இந்த மருத்துவ உபகரணங்கள் அவர்கள் கொள்வனவு செய்து எங்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் தான் வழங்கப்பட்டது.
உங்களோட தலைமையில் இதோ சம்பந்தம் 3-4 பேர் 1200 அழைக்க நானும் செக் பண்ணி நீங்கள் ஒரு 3-4 பேர் 3-4 பேர் உங்களோட தலைமையில வந்து எங்களோட கருத்தை செய்தோம். அன்றைக்கு இந்த சுவாரஸ்யமாக இங்கே படத்துக்கு செய்து இங்கே இவ்வளவு நிலைமைகள் நடந்து இந்த இடத்திற்கு அவரை வரவிடாமல் செய்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வந்து அவர் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற நேரம் இந்த இடத்துக்கு வந்து இந்த பிரச்சனைகளை நேரடியாக நின்று அந்த பிரச்சனைகளை கேட்க முடியாமல் போற காரணம் என்று இந்த கேள்வியில இருக்கு அதுக்கு போவே இல்லை. அப்படி இந்த கேள்வியில் இல்லைன்னு கண்டுபிடிச்ச கூட அதுக்கு வாதம் அதுக்கு வாதத்தான் இருந்தது. அப்புறம் இடையில ஏதோ குழப்பங்கள் மாற்றங்கள் வந்திருக்குது. அதுக்கு அமைச்சருடைய கதைக்கே இல்லை. நாளைக்கு அவரை நேரில் பார்க்க இருக்கிறேன். நான் அவர்கிட்ட கேட்கிறேன். நான் இருந்தால் அது நடைமுறையில சாத்தியப்பட்டிருக்கிறேன். ஒரு வருஷமா நான் இங்க இருக்கிறேன். அவசரமா ஏற்கனவே போட்ட திட்டம் இந்தியா போக முடியுங்கிறது உடல் முடிச்சப்படாம. அடுத்தது சாவகச்சேரி வைத்தியசாலையின் பொது பயன்பாட்டிற்காக 1990 OL 1993 பிரிவு நண்பர்களால் மனிதமான உதவியாக 17 லட்சம் பெறுமதியான மருத்துவ உபகரணங்கள் தொடர்பாக பதிவுகள் ஏதும் உண்டா? சிங்கராசி நண்பர்களால கலெக்ட் பண்ணி கொடுக்கப்பட்ட 93 ரூபாய் மாணவர்களாக 17 லட்சம் ரூபாய் பெறுமதியான கொடுத்தது இந்த காலம் அந்த பெட்கார அந்த பொருள் எடுக்கலாம். நீங்கள் அந்த விவரங்களை திரட்டி நீங்கள் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவிலிருந்து வெளிநாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தாக்கள் அனுப்பப்பட்ட இது மாதிரி இந்த விவரத்தை திரட்டி நீங்க வந்து ஒரு பொருட்கள் கிடைச்சா அன்பளிப்புக்கு வந்த பதிவத்துல பதிவு அப்படி ஏதாவது பதிவுல உங்களுக்கு பதிவுகளுக்கு நீங்க சொன்ன ஐட்டம் என்னன்னு சொன்னா ஏன்னா இப்ப நாங்க கொடுக்காம கொடுக்காத பதிவு சொல்லி தெரியல இதெல்லாம் தெளிவுபடுத்தணும் கடமை ரெட்ட பதிவு இருக்கலாம். தலைமையிலும் 4-5 பேர் போய் இந்த விவரங்களோட சரிதான். மற்ற சாவகச்சேரி 93ஆம் ஆண்டு பிரிவு நண்பர்களால் வழங்கப்பட்ட 6 லட்சம் பெறுமதியான காசோலை தொடர்பாக பதிவுகள் ஏதும் உண்டா? காய்ச்சது போல 3ஆவதே இந்த விவரத்தோட போய் கதை எப்ப நீங்கள் வரலாம் அப்போ சந்திக்க போறீங்க விவரங்கள் விவரங்கள் எப்ப நீங்கள் கையில் எடுப்பீங்க எவர் ரெடியா இருக்குது நீங்கள் கொடுத்தீங்களா அதை பார்க்க. அடுத்தது தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் மீன் பிறப்பாக்கி தொடர்பான பயன்பாட்டு அறிக்கை பதிவுகள் ஏதாவது உள்ளனவா? அந்த வாடகை அதுல பிரச்சனை
அதான் நாளைக்கு ஒரு மட்டும் கேட்டா பேஷண்ட் கொடுத்தா எப்படி ரெக்யூமெண்டா இப்போயும் இருக்கா அவங்களுக்கு கம்பெனிக்கு உங்களுக்கு இடையில ஒரு என்ன அக்ரிமெண்ட் நாளைக்கு வைத்தியசாலைக்கு பிரைஸ் எடுத்துட்டு அதுக்கான கைகூலிய கோரி பெற்றதாகவும் ஒரு கருத்து இருக்கு. அப்ப அதுக்கு தயவு செய்து அந்த உள்புறப்பாதி தேவை உண்மை அவ அதை திருப்பி அனுப்புறது அங்க நீங்க ஒவ்வொருத்தரும் இல்ல நீங்க சொல்ற சரிதான். இப்ப என்னண்டா சரி தம்பி என்று நான் சொல்றேன் ரெண்டு வகையில அர்த்தம் பேருனுடைய சுருக்கமாக தம்பி என்ற வயது உறவுதான் நீங்க எனக்கு தம்பி இப்ப அவைகளுக்கு இப்ப வந்து தேவையான இதுக்கு வந்து 400 தேவைன்னு சொல்லி 400 கிலோவாட் தேவைன்னு சொல்லிடும். இப்ப இருக்கிறது போதாது. இப்ப அவையில் என்ன செய்யணும் என்றால் இந்த 400 வந்து 24ஆம் 25ல வந்துடும். வந்தோடனே கொழும்புக்கு வந்து சம்பந்தப்பட்ட கம்பெனிக்கு வந்து அவையில் அதுக்குரிய சில மோடிபிகேஷன் செய்து போட்டு இங்க வந்து 24 இதுல வைப்பினோம். அப்ப நாங்கள் அதுக்கு பயில கூரை போடணும். உடனடியா கூரை பிரச்சனை. இப்ப நாங்கள் தற்காலிகமா ஒரு கூரை போட்டு அதை இதோட பாவிச்சு கொண்டா 24 மணித்தியாலும் அதை பயன்படுத்தலாம். சரிதானே? இப்ப நீங்கள் சொன்ன இந்த இந்த இது இருக்குத்தானே அதுவுமே அரைகுறையாத்தான் இருக்கு. நான் காலையில கேட்டேன். இப்ப கேட்ட சொன்னவன் ஒரு சில இதுகளுக்கு தான் அதனால பயன்படுத்த முடியும், முழுக்க பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றேன். அது உண்மைதான். 6 லட்சம் காசோலையும் அந்த 12 லட்சம் உபகரணமும் 17/7/2021 நீங்க அவரோட டைம் எடுத்து மாஸ்டர் தலைமையில் ஒரு 4-5 பேர் போய் கதைச்சிங்கன்னா சரி சரிதானே? கன பேர் போக வேண்டாம். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லி டூ மெனி குக்ஸ் போயிட்டு சூப்பர் விளங்கு தான். கன பேர் சமைக்க ஒழிக்கிட்டா ஒரு போடுவார் போடுவார். அதான் நீங்க கூட தலைமையில் 4-5 பேர் போகும். சரி, அடுத்தது இதுல வந்துட்டோம். தற்போது வரவிருக்கும் புதிய மின் பிறப்பாக்கி தொடர்பான பண பரிமாற்றங்கள் எப்போது நடைபெற்றது? முதல்ல ஏற்கனவே சொல்லிட்டு புதிய மின் பிறப்பாக்கி வரையற்ற 400 மெகாவாட் கொஞ்சம் கஷ்டமா இன்ஸ்டால் பண்ணின பிறகுதான் ரன் பண்ணின பிறகுதான் பேமெண்ட் செய்யணும். அப்ப இது வரைக்கும் நாங்க அது சார் எந்த நிதியில இருந்து கொடுக்குறது மாநசபை பில்டிங் இதெல்லாம் இருக்கிற அதுக்கு எனக்கு அப்படி உண்மையா அந்த ஜெனரேட்டர் 25 மில்லியன் உண்மையில முதல் கட்டணம் 30 அப்போ ஒரே நேரத்தில் கட்டுறதுக்கு ஒதுக்கி 25 மில்லியன் இதுக்கு ஒதுக்கியதான நிலைமை இருந்தது. உண்மையா கடந்த வருடம் தான் 25 மில்லியன் நிதி ஒதுக்கினாங்க. ஆனால் கடந்த வருடம் டெண்டர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டது. அப்போ இந்த வருஷம் திருப்பி 25 மில்லியன் ஒதுக்கி இந்த வருஷம் இப்போ அந்த மினிமம் இப்போ கம்பெனிக்கு வந்து ஆபரகம் வந்து கம்பெனிக்கு கொண்டு போய் அந்த ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் கம்பெனி கமிஷனை செய்து கொண்டே இருக்கும். அது முடிய அடுத்த வேலை மேலாக இந்த கட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. முக்கிய பதவியில் இருக்கணும். அப்படி இருந்தும் 10 வருடங்கள் விடுபட்டிருக்கு, கிட்டத்தட்ட விடுபட்டிருக்கு. இப்ப நீங்கள் இந்த உணர்ந்து கொண்ட இந்த நிலச்சனான செயல ஏன் இதுக்கு முதல் இந்த நடவடிக்கை இன்னைக்கு அந்த மீட்டிங்ல கூட இந்த அமைச்சக செயலாளர் சொன்ன இந்த வினைத்திறனான வைத்தியர்களும் இது இருக்குது. ஆனா இந்த ஏற்படையில் இன்னொரு 25 மில்லியன் நிதி ஒதுக்கக்கூடிய
இல்லையில தீவிரங்களுக்கு இல்லை. ஒன்று கொரோனா நேரம் 20, 21, 22 பொருளாதார நெருக்கடி நேரம் நிதி மன்றப்பட்டதாக அந்த நேரமே வந்து கட்டடத்துக்கு நிதி ஒதுக்கி ஜெனரேட்டருக்கு நிதி ஒதுக்குறது முக்கியம். 50 மில்லியன் மேலே போயிட்டு முழு பில்டிங் தான் கிடையாது. பேஸ் பை பேஸா தான் பண்றாங்க. இவர் வந்து நல்ல எனக்கு இப்படியான ஆட்களை நீங்க வச்சுக்கொள்ளலாம். நல்லா செய்யற இங்க மக்களோட இங்க இருக்கிற அந்த அணுகுமுறைகள் இருக்குதான். ஏன்னா இப்ப அதாவது இந்த வைத்தியர் மாதிரி அந்த அணுகுமுறையாலே வருத்தங்கள் மாறுற நிலைமை இருக்கு. அதனால அதே மாதிரி நீங்க ஒரு வினோத செய்தவர்களுக்கு நல்லா செய்யறத நான் பாக்குறேன். கனால கொஞ்சம் பேர் செய்யுதா? 4 பேர். எந்த இடம் நீங்க? டெல்லி. அவங்க நீங்க வந்து இங்க செய்யணும். சரி சரி, நல்லா செய்வார். இதுல இப்ப நீங்க சொல்றது சரிதான். ஏழுமுலா ஆளாம் இந்த நடவடிக்கை என்று சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு காரணம் நீங்க சொல்றது கவலை இனங்கள், அக்கறை இனங்கள் எல்லாம் இருக்கு. அதான் நான் இந்த அவசரப்பட்டு இந்த குழுவண்ட அபிவிருத்தி குழுவண்ட இது பண்ணினா அதனுடைய நீங்களாம் அக்கறையோட எல்லாம் இருக்கிறபடினா செய்து செய்யலாம்னு யோசிச்சு. மற்றபடி மற்ற பக்க புறப்பாடுகளும் இருக்கு. முதலெல்லாம் காரணம் சொன்னது நான் ஏற்றுக்கொள்ள முழுக்க என்றாலும் அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. நீங்களும் செய்யதான் அதை நான் வடிவா கொண்டு போகணும். சரிதானே? ஒரு நாளைக்கு வாடகை 10,000 இருக்கு. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். வாடகை யார் கொடுக்குறது? கடந்த ஒரு வருஷமா நாங்க வாடகைக்கு எடுத்து அதை ரன் அன்றைக்கு இன்றைக்கு அதை செய்திருக்க முடியுமாண்டா? ஏன் அன்றைக்கு செய்திருக்க முடியாது? வாடகை ஒரு நாள் வாடகை கொடுக்குறாரு. அன்றைக்கும் அதை ஏன் செய்திருக்க முடியாதுன்றது நியாயம் இருக்கு. அவர் வந்து அபிவிருத்தி 5 மில்லியன் ரூபாய் வெளிநாட்டில் இருக்கு. இந்த கட்டணம் சரியாக இயங்கப்பட்டிருந்தால், உபகரணங்கள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த 23.5 மில்லியன் ரூபாவில இந்த இயந்திரத்தை கொள்ளணும் செய்வதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த அசந்த இனமான அந்த நிதி கூட வராமல் இருக்கு. நான் ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறபடியா நான் முழு இதையும் நான் அவையில கூட விரும்பவில்லை. என்றால் அரசியல் மக்களோட பிரதிநிதிகளும் இந்த பிரச்சனை இன்றைக்கு தெரிஞ்சிருந்தாங்க. இன்றைக்கு அந்த பிரச்சனை கொடுத்தாக்கள் அன்றைக்கே அந்த பிரச்சனை வராமல் புதிய பிரச்சனை மட்டும் பார்த்திருக்கலாம். என்னுடைய நாங்கள் விலகிக் கொள்றோம். அடுத்தது வைத்தியசாலையில் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள், பைப்போட்டுனர், மின் இணைப்பாளர் யாராவது பதவியில் இருக்கின்றார்கள், அவர்களுக்குரிய வேதனங்கள் வழங்கப்படுகின்றன. நீங்களாலே ஒரு 90 காசு கொடுக்கலாம். அப்படியே சிரிக்கலாமா? நாங்கள் உடனடியாக சேவையில் ஈடுபடுறது ஒரு 2 பேர் இருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கீங்களா? நீங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன இருக்கிறீர்கள்? என்ன பைப் பொருத்துனர், மற்றது மின் இணைப்பாளர், அப்புறம் 2-3 பேர் எடுப்போம். 3-4 பேர் எடுப்போமே. அப்ப 4 பேர் இருந்தா 4 பேருடைய விவரங்களையும் தாங்க. ஆனா நாங்க காடனுக்குள்ள சேர்ப்போம். அதுக்கு முதல் நாங்கள் அவர்களுக்கு ஒரு என்னன்னு சொல்ற ஒரு கேஷுவலி தான் நாங்கள் போடலாம். அது முக்கியமான இங்க நலன்புரி சங்கங்கள்ன்றதை பாடசாலை அபிவிருத்தி டெவலப்மெண்ட் சொசைட்டி உருவாக்கி அதை இங்க இருக்கிற வர்த்தகங்களையும்
உருவாக்கினா தான் அது சிறப்பாயிருக்கும். ஏன்னா எங்க நண்பர்கள் அவருக்கு ஒரு பிசினஸ் மேக்னெட், பிசினஸ் மேக்னெட் ஸ்ரீலங்கா, நாட் ஓன்லி ஜப்பான், ஸ்ரீலங்கா. equipment கொண்டு தான் இன்னைக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். இவருக்கெல்லாம் அதை போஸ்ட் நீங்களே அந்த போஸ்டர் பற்றி கவலைப்படுறீங்க, அதை பற்றி அக்கறை பண்ணுறீங்க. உங்களுக்கு கேட்டீங்க, கேட்ட சாமான கொண்டு அது ஃப்ரீயா சொல்றது உங்களோட விருப்பமான சாமான கொண்டு. இதை மாதிரி இங்க நிறைய விஷயங்கள் எனக்கும் உங்களோட பிராந்தி கேவி சுரஞ்சாவுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் என்ன ஒரு 1000 ரூபாய் விற்கிற மிளகாய் 1500 தான் மிளகாத்தூள் வரும். 550 ரூபாய்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அந்த விஷயத்த மீடியா மூலம் போனேன். அப்ப ஐயா என்ன சொன்னாருன்னா, என்ன அந்த 2 பேக்கெட்டை கொண்டு வர சொல்லி நான் தேடி கொண்டுக்குள்ளே கொடுத்தேன். கொடுத்த உடனே ஐயா அதை பற்றி 1 மாசம் 1 மாசம் விட்டுட்டேன். தொடர்ந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, தம்பி என்ன நீங்க இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களை தான் நாங்க ரிமாண்ட் பண்ணோம். என்ன நீங்க தானே கொண்டு வந்தீங்க. அப்ப நாங்க போய் கடையில எடுக்கிறோம். 2 வரைக்கும் கடையில் எடுக்கவும் இல்லை, அது சமயம் அக்கறைப்படவும் இல்லை, ஒன்றுமே நான் சார். அது நாங்கள் உணவு மருந்து பரிசோதனைக்கு நான் இப்படி முறைப்படுத்தி அதை வந்து நாங்கள் சாப்பிட்றது கவர்மெண்ட் ரசாயன பகுதி அனுப்பி அங்கிருந்து ரிப்போர்ட் வந்து நத்திங் அக்செப்ட் பண்ணல, ஒன்றுமே நடக்கல. ரசாயன பகுதி ரிப்போர்ட் வந்து அதுதான் எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களா, எடுக்க போறீங்களா, எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களா, எடுக்க போறீங்களா, என்னது தெரியாது. ஒரு ஆக்டிவான ஒரு ஆள் இல்லை. நீங்கள் எங்கட பிராந்தி பீடியாக்கி பிறகு டவுன் கிரேட் பண்ணி தான் நினைச்சீங்க. உங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆளுநரை நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் ஒரு பீதியை கொண்டு வரணும். அதே மாதிரி இதுகளை நீங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த மக்களுக்கு உங்களால அந்த வேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா அந்த புகநாதன் ஒருத்தர் இருந்தவர் சார், SLA ஆபீசர் 59 வருஷம் சரியோ சார். இங்க மக்களுக்காக கடமை 1 வருஷம் தான் அவர் கேட்டது எக்ஸ்டென்ஷன். ஆளுநர் அந்த எக்ஸ்டென்ஷனை கொடுக்கல. என்ன நடந்திருக்கு, அவர் அங்க ஜஸ்டிஸ் மினிஸ்ட்ரியில செக்ரட்டரி, அவர் உழைக்கிற அந்த 12 மாசம் உழைக்கிற காசு அங்கேயே செலவழிச்சுட்டு வர போறார். பாவம் அந்த 1 வருஷத்துக்கு இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை இங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருத்தருமே அந்த சந்தர்ப்பத்தை சொல்றேன். அதை நீங்கள் நீங்கள் என்ன நம்பித்தான் என் மேல நம்பிக்கை வச்சுதான் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த மாநகர சபை நிர்வாகிகளும் என்னுடைய அழைப்பை என் மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறேன். நான் அவருக்கு ஒரு சரியா இருக்க வேண்டும். சரி, அடுத்தது நீங்கள் இவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தம் உங்களோட செக்ரட்டரி அந்த திடீர்னு என்ன பிடிச்சு கலெக்டர் மினிஸ்டரோட பெர்மிஷனோட வந்தேன். அது அன்னைக்கு பிடிச்சு என்ன மைக்ரோசா வந்து அதை கொண்டு வந்தேன். பெர்மிஷனோட வந்தாங்க. அடுத்தது அதாவது தொழில்நுட்ப உத்தியோகத்திலிருந்து நீங்கள் கேட்டது இந்த பைப், அந்த பைப்பும் 4 பேரும் தாரி மாஸ்டரே பொறுப்படுங்க எல்லாரோட காய்ச்சி போட்டு 4 பேரும் தாரி. சாவகச்சேரி வைத்தியசாலையில் பணியில் உள்ள வைத்தியர்கள் எத்தனை பேர் கடமை நேரங்களில் பணிபுரிகின்றனர் என்று உங்களுக்கு அடுத்தது உடற்கூற்று மருத்துவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பணப்பரிமாற்றம் தொடர்பான விசாரணை அறிக்கை எங்கே விளங்குகிறது? பப்ளிக் மத்தியில இருந்த விஷயம் தான் இப்ப மேலதிகமா காசு வாங்கி பண்றதுக்கு மேலதிகமா காசு வாங்கி வேண்டும். வெளியில செய்கிற போஸ்ட்மார்ட்டம் செய்து மேலதிகமா
காசு எடுத்து அதை பங்கு பிரிக்கணும் என்று சொல்லியும் பப்ளிக்கும் கதைச்சது. உங்களுக்கு சார்ந்த ஒரு டாக்டரும் அது சம்பந்தமான ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தார். இப்ப நீங்கள் அதை நிரூபிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது சம்பந்தமான வீடியோ வந்ததாகவும் இதோட போய் கொண்டிருக்கு. அதோட நான் வந்தோன்னு அறிஞ்ச அடிப்படையில மற்ற எல்லா இடங்கள்லயும் வந்து இன்ஃபார்மிங் வந்து வெளியில அந்த உள்ளூராட்சி மன்றங்களோட அனுமதியோட ஒரு பிரச்சனை செய்தார். இங்க வந்து அந்த அனுமதி கொடுக்காததால பொதுமக்கள் மருத்துவமனைக்கு ஜேஎம்ஓ டாக்டர் அந்த ப்ரொசீஜர் முடிய அதிலேயே வச்சு அந்த இன்ஃபார்மிங் அந்த டாக்டர் வளாகத்துக்கே வச்சு இன்ஃபார்மிங் செய்து அந்த போன வண்டி கொடுக்குறாங்க போட்டு அதுக்கு பிறகுதான் எடுத்துட்டு போக வேண்டும். அப்ப அதுக்குள்ள அதுக்குரிய பெட்டிக்குரிய காசு இன்ஃபார்மிங்குரிய காசு வந்து அந்த பிரைவேட் ஆக்கள் வாங்கினாங்க. அப்ப இந்த விஷயம் தான் நடந்து கொண்டிருந்தது. இதாலதான் இந்த குற்றச்சாட்டு ஒரு தரப்பு தெரிவிக்கணும். ஆனால் பணம் வாங்கினாலும் ஒரு தரப்பு தெரிவிக்கணும். அதுக்குரிய இன்வெஸ்டிகேஷன் போய்கொண்டிருக்கு. நான் வந்தா போல இப்ப இந்த இன்ஃபார்மிங்கும் முற்று முழுதா தர செய்து இந்த வளாகத்துக்கு செய்ய வேண்டாம். நினைவார் பிரச்சனை போறவுடைய சரியான சொல்யூஷன் காணும் வரை. ஆனா இதால பொதுமக்கள் பாதிக்கப்பட போயிடும். சொன்னா இங்கே இன்ஃபார்மிங் செய்யாட்டி டவுனுக்கு தான் கொண்டு போகணும். அதுக்கு மேலதிகமா செலவழிக்க போயிடும். இப்ப நினைக்கிறேன் மக்களுக்கு டாக்டர் இங்கே அதை செய்யறேன். டாக்டரா அது சம்பந்தமான கல்விகள் எல்லாம் வந்து கொண்டு செல்லப்படுது. பொதுமக்கள் நன்மைக்காக செய்யப்பட்டது. வேற இடத்த கொண்டு போயிடலாம். இப்ப நாங்க செய்யக்கூடிய உடனடி சொல்யூஷன் நகரசபை அந்த அனுமதியை கொடுக்குமா இருந்தா இந்த பிரச்சனை நகரசபைக்கு ஒரு இடத்தை பதிவு செய்து அந்த அனுமதி எடுத்து கொடுத்துட்டா இந்த பிரச்சனை சிம்பிளா முடியும். ஜேஎம்ஓ செய்ய முடியும். நேரடியா அனுப்பி விடுற மட்டும் தான் செய்ய முடியும். செயலாளர் அங்கே ஒரு நிதி ஒதுக்கீட்டுல சாவச்சேரி நகரசபையில போதுமான கண்ணாடி செய்தல போதுமான இடவசதி ஏதாவது ஒரு நிதி வசதியை அதுக்கான ஒரு விநியோக கட்டி அதுக்கான ஏற்பாடுகளை எதிர்காலத்துல செய்யலாம். இதேவேளை சாவச்சேரி மருத்துவமனைக்கு போக இருந்தேன், சிலர் வேண்டாம் என்றார்கள், அதனால் போகவில்லை என சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தன்னிடம் தெரிவித்தார் என பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் மனோ கணேசன் தனது சமூக வலைதளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன யாழ்ப்பாணம் போறார் என அறிந்தும் பாராளுமன்றத்தில் அவரிடம் சாவச்சேரி மருத்துவமனையில் ஏதோ பிரச்சனை இருப்பதாக பேசப்படுகிறது, யாழ்ப்பாணம் போகும்போது அங்கே போய் பாருங்கள் என்றேன். பிறகு அவர் அங்கே போகவில்லை என அறிந்ததும் அலைபேசியில் அழைத்து, ரமேஷ் யாழிலேன் சாவச்சேரி மருத்துவமனைக்கு போகவில்லை, உங்கள் பயண திட்டத்தில் அது இருக்கவில்லையா அல்லது நிகழ்ச்சி நிரல் இடையில் மாற்றப்பட்டதா, அங்கே போய் பாருங்கள் என்று சொல்லி இருந்தேனே என வினவினேன். சாவச்சேரி மருத்துவமனைக்கு போக இருந்தேன், மருத்துவத்துறையைச் சேர்ந்த சிலர் வேண்டாம் என்றார்கள், அதனால் போகவில்லை. ஆனால் அந்த மருத்துவமனைக்கு 20 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்துவிட்டு வந்தேன் என்றார். குறித்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது.